பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இன்று நம்மத்திலே அசைபாடு கொண்டிருக்கிறார். அந்த உயிர் திறந்த தேவனை பாடி துதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான வேளையிலே கீலியாத் கம்பீர தொனி நிகழ்ச்சி மூலமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதில் நானும் சந்தோஷப்படுகிறேன்.
தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவர் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றும்படியாய் அவருடைய சொல் தீவிரமாய் செல்லுகிறது. அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் விருதாவாய் ஆண்டவரிடத்திலே திரும்புகிறதில்லை என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய இரக்கங்கள் மிக மிக பெரியதாய் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தந்து அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலை குறித்து நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இந்த நாட்களில் சேதப்படுத்தலாம் என்று சத்துருக்கள் முயற்சித்த போதும் கூட தானியேல் ஒரு சேதமும் அடையாதபடி கர்த்தர் காத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நம்மை சேதமின்றி காக்கும் தேவன். நம்மை சேதமின்றி காக்கிற தேவன். முதலாவதாக அதில் நாம் தானியேலுடைய சிறையிருப்பின் வாழ்க்கையை குறித்து பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக அவனுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து படிக்க போகிறோம். மூன்றாவதாக தானியேலுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். நான்காவதாக தானியேலின் சேதமில்லாத வாழ்க்கை, அதை ரெண்டாக பிரித்து சேதமில்லாத பரிசுத்த வாழ்க்கை, அடுத்தபடியாக சேதமில்லாத ஆசீர்வாதமான உலக வாழ்க்கை, இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகை போட்டு அங்கிருந்து சிலரை ஜனங்களை அவன் சிறையாக பாபிலோனுக்கு கொண்டு போனான். அப்போது அவன் தன்னுடைய பிரதானியினிடத்திலே சொன்னதான ஒரு வார்த்தை என்னவென்றால், தானியேல் முதல் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவன் கூறியிருந்தான். அப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறையிருப்பின் வாலிபர்களிலே தானியேலும் ஒருவன் என்று பார்க்கிறோம். இப்போ தானியேலிடத்திலே நாம் இப்போது வாசிக்க கேட்ட மிகுந்த குணாதிசயங்கள் காணப்பட்டது. அவன் ராஜகுலத்தாரில் உள்ளவன், துறை மக்களில் உள்ளவன், யாதொரு மாசும் இல்லாதவன், அறிவுள்ளவன், கல்வி நிபுணன். அவனிடத்திலே இந்த நற்குணங்கள் எல்லாம் காணப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். இவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ராஜ போஜனத்தை கொடுக்க வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டிருந்தான். அப்படியே ராஜா சாப்பிடுகிற சாப்பாட்டை கொடுத்தார்கள். அப்போது தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டான். ராஜ போஜனத்தினாலே நான் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அவன் தீர்மானம் பண்ணி அவன் அதற்கான அதை வேறு சாப்பாட்டிற்காக அவன் முயற்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் 8வது வசனத்தில் படிக்கிறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். எப்படியும் தானியேல் பருப்பு முதலான மரக்கறி சாப்பாட்டிற்கு என்ன செய்கிறான், அங்கிருந்து அவன் மாறுகிறத நாம் பார்க்கிறோம். பிரதானிகளின் தலைவன் அந்த பருப்பு முதலான சாப்பாட்டை அவனுக்கு 10 நாட்கள் கொடுத்து பார்க்கிறான்.
மற்ற வாலிபர்களை காட்டிலும் நல்ல முகக்கலை உள்ளவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். இப்படியாக ஆரம்பம் முதலே, சிறையிருப்பிலே போன ஆரம்பம் முதலே தானியேல் தன்னை தேவனுக்காகிய கர்த்தருக்கு உகந்தவனாக அவன் காத்து கொண்டான். அவனிடத்தில் விசேஷித்த குணங்கள் இருந்தது. இதுதான் அவனுடைய சிறையிருப்பின் வாழ்க்கை என்று நாம் படிக்கிறோம். இன்னும் சிறையிருப்பிலே அவனுக்கு ஒரு ஜெப வாழ்க்கை இருந்தது. அந்த ஜெப வாழ்க்கையினாலே அவனுக்கு சோதனையும் உண்டானது. 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 10வது வசனம். தானியேலுவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கோல் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் தினம் 3 வேளை தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு அனுபவத்தை கொண்டிருந்தான். இப்போது தானியேல் விசேஷித்தவனாக இருக்கிறான். 3 ஆண்டு ட்ரைனிங் முடித்து ராஜா சோதித்த போது கல்தேய வாலிபர்களை பார்க்கிலும் இவர்கள், தானியேலும் அவனோடு இருந்தவர்களும் 10 மடங்கு சமர்த்தராய் கண்டான். ஆகவே இவர்களை தன்னுடைய தேசத்திலே தேசாதிபதிகளாக அவன் அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறான். கவர்மெண்ட் சர்வீஸுக்கு எடுக்கிறான். 120 தேசாதிபதிகள் காணப்பட்டார்கள். அந்த 120 தேசாதிபதிகளுக்கு மேலே 3 பிரதானிகள். தானியேல் அந்த பிரதானிகளுக்கு எல்லாம் தலைவன் என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு உன்னத ஸ்தானத்துக்கு தானியேல் உயர்த்தப்பட்டான். ஆனாலும் தினம் 3 வேளை ஜெபிப்பதற்கு அவன் தவறி போகவில்லை. அப்போது தானியேலோடு இருந்த அந்த தேசாதிபதிகள் எல்லாம் ஒரு முயற்சி பண்ணுகிறார்கள். இவனை குற்றப்படுத்த வேண்டும், இவனிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், தன் ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்திலே இவனிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று அவர்கள் இடைவிடாது முயற்சி பண்ணினார்கள். ஆனால் அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியவே இல்லை என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக அவர்கள் வேறொரு முடிவுக்கு வருகிறார்கள். இவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் இவனை குற்றம் பிடிக்கலாம் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த மனுஷனை ஆகிலும் எந்த தேவனை ஆகிலும் ஒருவரும் வேண்டக்கூடாது. அவர்களுக்கு வேண்டுதல் இருந்தால் ராஜாவாகிய உம்மிடத்திலே தான் வேண்டுதல் வைக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவை கனப்படுத்தும்படியாக செய்தது போல அங்கே ஒரு தாக்கீதை அவர்கள் பிறப்பித்தார்கள். ராஜாவும் தன் முத்திரை மோதிரத்தினாலே அந்த தாக்கீதுக்கு கையெழுத்து போட்டான். இனி அந்த தாக்கீதை மாற்ற முடியாது. அப்பொழுது இவர்கள் தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததை பார்த்து, அவன் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தான். அதான் தானியேலுடைய விசுவாசத்தை பார்க்க. பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது, ஆனாலும் எனக்கு என்ன என்று சொல்லி முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளை அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். இவர்கள் எல்லாம் சிங்கங்களின் சிங்க கெபியிலே தானியேலை போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவை இடத்திலே வற்புறுத்தினார்கள். ராஜாவுக்கு இது மிக சங்கடமான காரியம். தானியேலுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் என்று ராஜா முயற்சி ராஜா எதிர்பார்க்கவே இல்லை. அதை நாம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் ராஜா தானியேலின் மேல் தன்னுடைய முழு மனதையும் வைத்து எப்படியாவது இவனை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி பண்ணினான். ஆனால் கூடாமல் போயிட்டு பாருங்கள், எவ்வளோ வல்லமை உள்ளவன் அந்த தேசத்தில். ஆனாலும் அவனால் கூடவில்லை. இதுபோல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிலர் நமக்கு எவ்வளவு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அவர்களால் செய்ய முடியாது. காரணம், இக்கட்டான நேரத்தில் மனுஷனுடைய உதவி விருதான், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்று பக்தன் சொல்லுகிறான். ஆகவே இக்கட்டான நேரங்களில் நாம் எதிர்பார்க்க வேண்டியது தேவனுடைய உதவியை தானே தவிர மனுஷனிடத்திலிருந்து அல்ல என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு இறங்குவார், ஆண்டவர் என்னை விடுவிப்பார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்,
ஆண்டவர் என் நம்பிக்கையாக இருக்கிறார் என்று இந்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்படியாக பாருங்க, தங்கள் விசுவாசம் இருந்தது தானியேலுக்கு. அதைத்தான் சொல்லுகிறார். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் தேவன் பேரில் விசுவாசித்தான். இவன் பிரதானிகளுக்கெல்லாம் தலைவன். இவன் தான் ராஜாவிடத்தில் ரிப்போர்ட் பண்ணுகிறவன். ராஜாவும் நல்ல பழக்கம்தான். ராஜாவும் இவனை காப்பாற்ற வேண்டும் என்று தான் இருக்கிறான். ஆனாலும் தானியேல் ராஜாவின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தான் என்று பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் கூட மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்புகிறது விருதா. அவன் ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாக்கியவான்களாக இருக்கும்படி, பாக்கியவாட்டிகளாக இருக்கும்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் நம்முடைய விசுவாசம் இருக்கட்டும். அப்படி பாருங்க இருந்ததுனால எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த விசுவாசிகளுடைய பட்டியலில் சொல்லும்போது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். எவ்வளோ மேன்மையான காரியம் பாருங்கள். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தும் என்கிறது தான் எல்லா மனுஷருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் கர்த்தர் அதற்கு அங்கே ஒப்பு கொடுக்கவில்லை என்கிறத நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. ஆகவே ஆண்டவர் பேரில் விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வியினாலே வருகிறது. தேவனுடைய வல்லமையை குறித்து கேள்விப்படுகிறதுனால, தேவனுடைய அற்புதமான செயல்களை குறித்து கேள்விப்படுகிறதுனால நமக்கு விசுவாசம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். சமாரியா ஸ்திரியை குறித்து படிக்கும்போது இயேசு அவளுடைய வாழ்க்கை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினார். யோவான் சுவிசேஷத்திற்கு நாம் வரும்போது பாருங்கள், அதில் நாம் 4வது அதிகாரம் 41, 42 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அந்த சமாரியா ஸ்திரீ என் வாழ்வின் ரகசியங்களை எல்லாம் ஒருவர் எனக்கு சொல்லிவிட்டார், நீங்களும் வாருங்கள் என்று சொல்லி அந்த பட்டணம் முழுவதையும் இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு அவர்களோடு பேச ஆரம்பித்தார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். 41, 42வது வசனம். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அந்த சமாரியா நாட்டில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இப்போ பாருங்கள், இந்த உபதேசங்கள் நம்மை விசுவாசத்திற்கு நேராக நடத்துகிறது என்று படிக்கிறோம். அதை பவுல் அப்போஸ்தலன் கூட 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லும்போது, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினால அவருக்கு ஆத்துமாக்களை ரட்சிப்பது ஏற்றதாக இருந்தது என்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நம்முடைய நாம் சுவிசேஷம் சொல்லும்போது ஜனங்கள் விசுவாசித்து கர்த்தருக்குள்ளே ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ளுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசம் மிக மேன்மையானது. இந்த விசுவாசம் நாம் எப்போதும் இந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 2 காரியங்களை விசுவாசிக்க வேண்டும். தேவன் இருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாக எனக்கு பலன் உண்டு என்கிறத விசுவாசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறதான வார்த்தை 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18, 19வது வசனங்களில்,
பாருங்க, அவர் சொல்கிறதான வார்த்தையை குறித்து நம்ம படிக்கும்போது, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்கிறத பார்க்கிறோம். சிலர் நல்மனசாட்சியை தள்ளிவிட்டார்கள். எப்படியும் இருக்கலாம், மனசாட்சிக்கு விரோதமாக கூட செயல்படுவார்கள், துணிகரமாய் செயல்படுவார்கள். சிலர் நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். மனம் போல வாழ்ந்தால் விசுவாசமாகிய கப்பல் சேதப்பட்டு விடும், அழிந்து போகும் என்கிறதையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ விசுவாசமாக தேவ பிள்ளைகளாகிய நாம் காணப்பட வேண்டும். நாம் தேவ ஜனங்கள், நாம் தேவ பிள்ளைகள், நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக எப்போதும் காணப்பட வேண்டியது மிக மிக இன்றியமையாத காரியமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போ இந்த விசுவாசத்தை நாம் நல்மனசாட்சியிலே நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த விசுவாசம் எப்போது பத்திரப்பட்டிருக்கும் என் இருதயத்தில், நான் நல்மனசாட்சியிலே வைத்து பாதுகாக்கும் போது தான் இந்த விசுவாசம் என்னிடத்திலே பத்திரப்பட்டிருக்கும். இப்போது கூட அநேக பொருள்களை நாம் பத்திரப்படுத்துகிறோம், ரெஃப்ரிஜரேட்டரில் பத்திரப்படுத்துகிறோம். அவைகள் பதப்படுத்தப்பட்டதாக நல்ல பொருள்களாக இருக்க வேண்டுமே. ஆனால் அவைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அவைகள் இருக்க வேண்டும். சில வேளைகளில் நமக்கு ஒரு நாள் பவர் இல்லை என்று சொன்னாலே அந்த ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் கெட்டு போகிறது. போலியோ ட்ராப்ஸ் எவ்வளோ முக்கியமானது, பின்வரும் சந்ததிக்கானது. அதை நாம் பத்திரப்படுத்துகிறோம். போலியோ ட்ராப்ஸ் அப்படியே ஒரு 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 பாக்ஸுக்குள்ளாக வைத்து அடைத்து வைத்தால் அது பத்திரப்பட்டு இருக்காது. ட்ராப்ஸ் இருக்கும், ஆனால் அது எஃபெக்டிவாக இருக்காது. அந்த போலியோ ட்ராப்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க வேண்டுமே. ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கும் போது தான் அதை பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? போலியோவுக்கு எதிரான வேக்சினேஷன் என்று சொல்லி கொடுக்க முடியும். இதுபோல் நம்முடைய விசுவாசம் எஃபெக்டிவாக இருக்க வேண்டுமே. ஆனால் நம்முடைய விசுவாசம் பலனுள்ளதாக இருக்க வேண்டுமே. ஆனால் நம்முடைய விசுவாசம் காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்திலிருந்து நமக்கு கொண்டு வர வேண்டுமே. ஆனால் இந்த விசுவாசம் நல்மனசாட்சிக்குள்ளாக வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும், நல்மனசாட்சியிலே பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்காக நாம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை கூட நாம் பார்க்கலாம். அந்த வசனங்களில் முதலாம் உடன்படிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:3-4 வசனங்கள். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்கூடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோடு தளர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. இப்போ முதலாம் உடன்படிக்கையில் ஒரு கூடாரம் இருந்தது. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூபகலசம் இருந்தது. முழுவதும் பொன் தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொன் பாத்திரமும் இருந்தது. மன்னாவை எங்கே வைக்க வேண்டும்? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைக்க வேண்டும். எப்படி வைக்க வேண்டும்? பொன் பாத்திரத்துக்குள்ளாக வைக்க வேண்டும். பொன் என்று சொன்னால் பரிசுத்தம். அப்போ பாருங்கள், இன்றைக்கும் விசுவாசம் நல்மனசாட்சியிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். விசுவாசம் நல்மனசாட்சியிலே பாதுகாக்கப்படும் போது அந்த விசுவாசம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இங்கே தானியேலின் விசுவாசம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறது. காரணம் என்ன? அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலினிடத்திலே ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்போ தானியேலை குறித்து, அவனுடைய சிறையிருப்பின் வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம். தானியேலுடைய விசுவாசத்தை ஜெப வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம். அதில் வந்த சோதனையை குறித்து பார்த்தோம்.
மூன்றாவதாக தானியேலுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். தன் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவன் விசுவாசமாக இருந்தான். அடுத்தபடியாக தானியேலின் சேதமில்லாத வாழ்க்கை, தானியேலுடைய சேதமில்லாத வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதியை நாம் ரெண்டாக பிரித்து பார்க்க போகிறோம். ஒன்று, அவன் பரிசுத்த வாழ்க்கையிலே சேதமடையவில்லை. ரெண்டு, அவன் உலக வாழ்க்கையிலும் சேதமடையவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மேன்மையான விசுவாசம் நமக்கு இருக்கும்போது நம்மாலே பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடிகிறது. பரிசுத்த வாழ்க்கையை குறித்து படிக்கும்போது கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1 அதிகாரம் அதில் 14வது வசனம் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்போம். கலாத்தியர் 4வது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமையே ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், பொல்லாத உலகம், இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால இன்றைக்கு மாறுபாடான சந்ததியிலிருந்து விலகி நாம் நம்மை காத்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக நாம் நம்மை காத்து கொள்ள முடிகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விலக்கி ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே கர்த்தராகிய இயேசு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய விசுவாசம் தேவனுக்கென்று உண்மையுள்ளதாக காணப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் நல்மனசாட்சியிலே பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் அப்படி பாதுகாக்கப்படும் போது அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் படிக்கிறது போல விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நம்முடைய இயேசு என்று பார்க்கிறோம். கலாத்திய சபையார் ஆவியிலே ஆரம்பம் பண்ணினார்கள், நல்லதுதான். ஆனால் முடிவிலே மாம்சத்தில் போய் முடிக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேகர் ஆவியிலே ஆரம்பம் பண்ணுகிறார்கள், தங்கள் விசுவாச வாழ்க்கையை ஆவியிலே ஆரம்பம் பண்ணுகிறார்கள், ஆனால் மாம்சத்தில் போய் முடிக்கிறார்கள். எவ்வளோ வேதனையாக இருக்கிறது, எவ்வளவோ வருத்தமாக இருக்கிறது. ஆனால் பாருங்க, நாம் அப்படி அல்ல. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் பொறுமையோடு ஓடவேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4:18 நீதிமானுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று. அவ்விதமாய் அந்த தானியேலின் பரிசுத்த வாழ்க்கை மிக மிக ஆசீர்வாதமாக காணப்பட்டது. எந்த ஒரு கெடுதியும் இல்லாதபடி அவன் சேதம் இல்லாமல் அவன் காக்கப்பட்டான். இதுபோல் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் சேதமில்லாமல் காக்கப்பட்டு நாம் பரலோக ராஜ்யம் சென்றடைய வேண்டியவர்கள். அடுத்தபடியாக தானியேலுடைய சேதமில்லாத உலக வாழ்க்கை குறித்து நாம் படிக்கிறோம். யோபின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கும்போது, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்கள் போல் இருக்கிறதல்லவோ. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் உண்டு, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்கள் போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போராட்டம் நிறைந்ததான இந்த உலகத்தில் நாம் காணும்போது ஆண்டவர் நம்மை சேதமில்லாமல் காக்க வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிக்கும்போது, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமினுடைய ஆஸ்தியை தாங்கி கொள்ள பூமிக்கு கூடாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு திரளான ஆஸ்தியுடையவனாய் அவர் காணப்பட்டார். மாத்திரமல்ல, அவருடைய எலேசர் சொல்லும்போது ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எலேசர் சென்றபோது அவன் சொல்லுகிறான், என் எஜமான் சீமானாய் இருக்கிறார் என்று. ஆகவே இந்த நாட்களில் உலகத்தில் பற்பல விதமான மனுஷர், நாம் ஒருவேளை பாருங்கள், நமக்கு கேடு நேரிடும், ஏதாவது சேதம் நேரிட வேண்டுமே என்று கூட காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒன்றுக்கும் ஒப்புக்கூடாத தேவன். கடைசியாக நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டது அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள்.
நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அப்படி பவுலை அந்த மெலித்தா தீவார் பாருங்க அவிதமாக நினைத்தார்கள். ஆனால் அவனுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. தீங்கு வரும், தீங்கு வரும், இப்பொழுது சாவான், இப்பொழுது வீக்கம் கொண்டு விழுந்து சாவான் என்று பார்த்தார்கள். ஆனால் ஒன்று நடைபெறவில்லை. சேதமில்லாமல் நம்மை காக்க இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். தானியேலை பாதுகாத்தவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாதுகாப்பார். தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறவர். உங்களில் ஒரு சேதமும் இல்லாதபடி உங்களை பாதுகாத்து நிலைநிறுத்தி பரலோக ராஜ்யம் சேர்ப்பதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட தானியேலுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆகையினாலே அவன் ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்தபடியினாலே அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்து சேதமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபைத்தார். எல்லா நன்மையாலும் நிரப்பும். உம்முடைய பிள்ளைகளோடு தங்கியிரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.